உன்னை கொண்டு வருகிறார். இரோசனம் சொல்லுகிறது, உனக்கு பதில் அளிக்கிற கர்த்தர். இரோசனத்தில் எனக்கு பதில் அளித்தார். அதே வசனத்தில் காம்பன்சேஷன், உன் வாழ்க்கையிலே எதையெல்லாம் இழந்து போனாயோ அவை எல்லாவற்றையும் உனக்கு சரி கட்டுகிற கர்த்தர். இந்த நாளிலே எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அன்பின் வார்த்தை. அன்பானவர்களே, ஒருவேளை வாழ்க்கையிலே எல்லாவற்றிலேயும் நீங்கள் கசந்து போயிருக்கலாம். வாழ்க்கையே கசப்பு, ஆலயம் கசப்பு, ஊழியர்கள் கசப்பு, போதனைகள் கசப்பு. ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே 6 வசனம் சொல்கிறது, நான் ஆலயத்திலிருந்து அபயமிட்டேன். எத்தனை பெரிய வாழ்க்கை பாருங்கள். இன்றைக்கு சின்ன கஷ்டம் வரும்போது, சின்ன போராட்டங்கள் வரும்போது, சின்ன பிரச்சனை வரும்போது, வாழ்க்கையிலே சில தோல்விகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது நம்முடைய கோபத்தை எங்கே காட்டுகிறோம்? ஆலயத்திலே, ஊழியன் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் காட்டுகிறோம். இல்லை அன்பானவர்களே, முள்ளில் உதைக்கிறது கடினமா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது முள்ளில் உதைக்கிறீர்கள். காயம் யாருக்கு? உங்களுக்குத்தான். நாணலை போல வாழ்ந்த ஒரு பேதுருவை ஆண்டவர் மிகப்பெரிய கற்பாறையாய் மாற்றினார். ஆற்று மணலை போல வாழ்ந்தான். ஆற்று மணலாய் வாழ்ந்தவனை கற்பாறையாய். இவர் யார்? உறுதியுள்ள வாழ்க்கையை தருகிறவர். 35 வசனம் சொல்கிறது, அவரே உனக்கு பாதுகாப்பு. 35 வாசிக்கிறேன், கேளுங்கள். உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை நாள்தோறும் தாங்குகிறது. அப்படியானால் தேவனே, இப்படிப்பட்ட நேரங்களிலே அவரை நம்பும் போது, அவரை தஞ்சமாய் கொள்ளும் போது, அவரே 35 வசனம் உன் பாதுகாப்பு. 36 வசனம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையிலே ஒரு புகழ்ச்சியை தருகிறாராம். அதே 35 பின்பு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெரியவனாக்குகிறார். யோசித்து பாருங்கள். ஆரம்பிக்கும் போது ஆழத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். அவன் ஆரம்பிக்கும் போது 4 வசனம் மரணத்தின் கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள். முடிக்கும் போது 35 சொல்லுகிறார், என்னை பெரியவனாக்குகிறீர், என்னை பெரியவனாக்குகிறார். அது மட்டுமல்ல, 34 வசனத்தில் உன் கைகளையும் உன்னுடைய வாழ்க்கையும் அவர் பலப்படுத்துகிறார். அதாவது என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற கர்த்தர். அப்படியானால் he trains you in all circumstances to face the life. எதிர்காலத்தை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க உனக்கு பலன் தருகிறார். 35 வசனத்தில் சொன்னேன், அவர் உன்னை பெரியவனாக்குகிறார். 9 வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுகிறாராம்? உன்மேல் எழும்பின யுத்தத்திற்கு என்னை இடைக்கட்டி, அதாவது என் சத்துருக்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணினீர். அவருடைய கருத்து என்னவென்றால், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வாழ்க்கையின் விளிம்பிலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பேயானால் உனக்கு நம்பிக்கையின் செய்தி.